ஆளும் விநாயகா நானே உமது பாதம் தொழுதே நாவில் வந்தொதிப்பாய் ஓம் கணபதியே பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் வைத்திருப்பாள் என் அன்னை வெள்ளை அரியாஜனத்தில் எம்மை அரசரோடு கொண்டு வைத்த என் தாயே ஆயகலை அறுபத்தினாலையும் அடியேன் திருநாபுதனில் நேயமுடன் போதி வைப்பாய் நிமலகலை வாணி அம்மா சிறு ஜெயன் முனை வணங்கி செந்தமிழை நாங்கள் பாடுவதற்கு நாவினில் வந்து இதை தருவாய் நான்கு முகனார் தேவியே கார்கனி நாயகன் பெரிய சுவாமி உன் கருத்திறங்கியே பார்க்கின்ற நாயகன் பெரிய சுவாமி பலே பெணினோம் தீர்க்கின்ற நாயகன் பெரிய சுவாமி உம்மை தினமும் முயந்தே பார்க்கனி நாயகன் பெரிய சுவாமி உன் மலரடி பாதத்தை பணிந்தமே செங்காட்டிலங்கை கமரி சுந்தரி குற்றாலன் அங்கையும் கூற்றிருந்திடும் சித்திர சபாபதி பொங்கு மாங்கடல் சங்கே முழங்க குற்றால மேலவாசலில் தென்மடலாய் வைத்திருக்கும் அப்பன் வேதனான பெரிய சுவாமி வந்து விடை கொடுத்து எங்களை காத்தருள்வார் பஞ்சாட்சரத்தில் இரு சூரி முக்கணி பார்வதியும் தஞ்சம் என்றொரு ஒட்டி வளப்பாய நம்மை தயாபதிய அஞ்சலம் என்றொருக்கு அருள்வாய் புரிவாய நம்பிகை ஏழை வஞ்சகமெல்லாம் மனதிலே வந்துதிப்பார் இந்த கரையாளன் ஒரு ஊரிலே வடக்க முகமாக கொலுவிருக்கும் அம்மையா இந்த அழகாகிய அம்பிகை வடக்குத்தியால் வந்தார் தருவார் ஐயனே வற்றாத பொய்கை வடநாடு கண்டு மலை மேலிருக்கும் திருமலை முருகா உற்றார் ஒரு பெரும் இல்லை உமையாள் திருமகனோ உற்றாடை தந்து அடியனை ஆட்கொள்ளுவாய் குமரேசா எந்தன் மனத்துள்
வாகனமாக மயில் ஏறி வர வேணும் என தருகே முருகா. ஐயனே அண்டரம் துயரம் போக்க அயோத்தி வானகல் வந்து பிறந்த ராமா. தண்ட காருண்யம் செய்து சமுத்திரத்தின் மேல் அணையை கட்டி கொண்டல் ராவணனை மாட்டி கோதண்டம் கையிலேந்து ராமா. ராம ராகவா பண்டரியை கண்ணா அம்மையா உன் பொன்னடி பாதத்தை போத்தி வந்தமே. பழமோடு பழமோக்கனி சர்க்கரை அவளோடு கடலையும் மறுஜன செய்ய போரி கடல இடித்தவள் பச்சரி ஜெயத்தான பச்சரி ஜெயரி அமியாரிய போட்டுடன் மாவு
துதி மலர் அறிய தாளம் போட தகதா தகதா ஐயனை கடவெளியே எங்கூரு கடவதியை எங்குரு குஞ்சரமவனை பாடி ஆடுவேனே நான் ஒன்ன பலகாலம் உமைத்தொழு ஏடுவேனே நான் ஒன்னே நான் ஒன்னே
அறியும் குருவோ படிக்க வைத்தார் சொல்லி தந்த வாத்தியார நான் மறந்தாலோ சொப்பனத்தில் மறப்பதில்லை நான் ஒரு மறந்தாலோ சொல்லி வைத்தான் அடிய நாவு வந்து மறப்பதில்லை இதுக்கு முன்னுள்ள ஆட்கள் எல்லாம் கல்வி கற்றவர்கள் இருந்திருப்பார், சங்கீதம் கற்றவர்கள் இருந்திருக்கலாம், ராகவழி படித்தவர்கள் இருந்திருக்கலாம். இப்ப கம்ப்ளீட்டர் காலம். ஆமா, கம்ப்ளீட்டர் காலம் வந்துருக்கான டிவி காலம். இப்ப கம்ப்ளீட்டர் காலத்துல சங்கீதம்னா என்னன்னு தெரியாது. ராகம்னா என்னன்னே தெரியாது. அதனால் ஒருவருக்கொருவர் குருவர் என்பார். உலகத்தில் அனைவரும் நமக்கு குருதான். குரு நமக்கு தான். இன்ன இருக்க புள்ளியிட்ட கூட சில காரியங்கள் விவரமெல்லாம் இருக்கும். பாரு, விவரங்கள்லாம் தெரியும். தெரியுமில்ல? அப்ப உள்ள ஆட்கள்கிட்ட கேட்டால் நீ படிச்சு கிழிச்ச அதானே, படிச்சு பாட்டை போட்டு கெடுத்தம்மா, பாட்டை போட்டு எடுத்தா கெடுத்த. இப்ப காலங்கள்லாம் மாறி ஆமா, இப்ப கம்ப்ளீட் காலம் வந்துடுது. கலியோகம் முடிஞ்சு கிளியோகம் எல்லாம் முடிந்து இப்ப வீட்டுக்குள்ள உலகமே வந்தாச்சு. உலகமே சன் டிவி தான். அதனால் உலக நூலிலே உலக நீதியிலே என்ன சொல்லுது?
குற்றமென்னும் பாராட்டி திரிய வேண்டாம், உலகளவை செய்வாரோடு இணங்க வேண்டாம் கூடாது. குற்றவனுடைய எதிர்மாறு பேசாத, கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்கப்படாதான் இருக்க கூடாது. அப்படி கோயில் இல்லாத ஊர்ல குடியிருந்தா இடுகாட்டுக்கு சமானமா. ஐயோ, இடுகாடுனா என்னது? சுடுகாடு. சுடுகாடு நம்ம எல்லாம் செத்தும் தெய்வமா போறோம் பாத்தியலா? எவன் செத்தும் தெய்வமா வந்திருக்கான்? அவன் என்ன பாவம் செஞ்சானோ? அதனால முன்னோர்கள் மூதாக்கள் நம்ம பேரன் பூட்டன் முப்பாட்டன் ஓட்டன் அவங்க எல்லாம் கோயில கட்டி அன்னைக்கு சிம்பளா வச்சான் வச்சிருக்கார்கள். மண்புடத்தை வச்சு கும்பிட்டுருக்கான். அன்னைக்கு கும்பிட்டுருக்கார்கள். இன்னைக்கு நம்ம ஐம்பொன் சிலைய வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கார்கள். அழகாகிய நம்ம கரையாளனூர்ல நம்ம யாதவர் சமுதாயம் அல்லவா? யாதவர் சமுதாயம்னா நடுக்காணி தேக்கி நந்தக்கோன் வழி. இந்த நந்தக்கோன் வழி எங்க இருக்கு? ஆயர்பாடி. ஆயர்பாடியில என்ன 10,000 கோங்கமாருக்கும் 10,000 கோவிமார்களுக்கும் என் பெருமாளாகிய நவநீத நாராயணன் கண்ணன் கண்ணபிரான் கோவலத்தை காக்க காத்தவர். கோவலத்தை காக்க நடுக்காட்டு தேகி நந்தக்கோனுக்கு பிள்ளையாகவும் யோசதைக்கு மகனாகையும் பிள்ளையாக பிறந்து ஆயுர்குலத்தை காத்தார் என் பெருமாள் நவநீதன் கண்ணபிரான். இந்த நவநீதன் கோத்திரந்தான் யாதவர் கோட்டை அமையா. இந்த கரையாளனூர். இந்த கரையாளனூர்ல என்ன இந்த 2013 அப்பிய மாற்றம் அமையா 3வது செவ்வாய் கால் நட்டி இயற்கையிலேயே 3வது திங்க செவ்வாய். என்ன இதுக்கு கிழக்கிட்டு ஒரு ஊர் இருக்கு பாத்தியலா? இருக்கலாம். ஒரு கிழக்க அதுதான் எரதமுடையார் குழமையா. வேறு எரதமுடையார். அங்க முத்திரை என்ன எழுதிருக்கு? வேற மாதிரி அந்த ஊருக்கு எழுதிருக்கு. அதனால் போன திங்க செவ்வா அங்க அடிச்சு காளியம்மா கோயில ரெட்டியார் சமுதாயத்துல அடித்து ரெட்டியார் சமுதாயத்தை முடிச்சு விட்டு அந்த பாதைக்கு இந்த கரையாளனூர்ல எங்க வில்லேஜ சாமான்களை வச்சு விட்டு இந்த அம்மா வடக்குத்தியா வாசல்ல பொறுப்பேற்றி வச்சுட்டு விட்டு நாங்க போனோம். இது 4வது செவ்வாய். இந்த 4வது செவ்வாயை முன்னிட்டு ஒவ்வொரு ஊர்லயும் இந்த ஊர் மட்டும்னு இல்ல, என்ன ஏதவர் சமுதாயம் எங்கெங்க இருக்கோ இருக்கார்களோ அவர்கள்னா மலைக்கொடைன்னு ஒரு கொடை வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இருக்கும்லானே. நாத்த பாவிட்டு அதானே நாத்துனா நெல் நாத்து. வேற எதுவும் நினைச்சிடாங்க. நெல் நாத்த பாவிட்டு யாதோ ஒரு கோட்டமெல்லாம் மழை பெய்யுதோ பேயலையோ தெரிய மாட்டேக்கு எதிர்பார்ப்பா என்று ஒரு மலைக்கொடனே வச்சிருக்கிறார் ஏதவர் கோட்டை. ஏதவர் சமுதாயம் மலைக்கொடனே வச்சிருக்கார்கள். இங்க மட்டும் இல்ல, எட்டாங்குளமா இருந்தாலும் களக்குடியா இருந்தாலும் அதானே கைத்தாரி ஏரியாவா இருந்தாலும் ஜொக்கநாச்சியாபுரமா இருந்தாலும் கோயில்பேட்டி ஏரியாவா இருந்தாலும் விளாத்திக்குளம் ஏரியாவா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல மழை பெய்யலன்னு வச்சுக்கோங்களேன், அம்மாள இருந்தா அம்மாள கும்பிடுவாங்க. கற்பய விநாயகர் இருந்தா கற்பய விநாயகரை கும்பிடுவார்கள். அதுக்கு அடுத்து கன்னிமுடையாரை கும்பிடுவார்கள். ஆபத்தை காத்த ஐயனார கும்பிடுவார்கள். திரு மாணிக்க உடையார் ஐயனாரை கும்பிடுவார். கன்னிமுடையார் சாஸ்தாவ கும்பிடுவார்கள். மலைக்காக கும்பிடணும். அதுக்கு அடுத்து சிவனஞ்ச பெருமாள் கும்பிடுவார்கள். அவர்களை கும்பிடுவார். திரவியம் காத்தவர் திரவியத்தை காத்தவர். திரவியம் காத்தாருன்னா சுடலையா? சுடலை மாயாண்டி. எந்த திரவியத்தை?
7 கிடாரம் பகவதி வாசல்ல போய் அந்த 7 கிடாரம் அண்டா திரவியத்தை காத்தனாலதான் ஐயோ இந்த கரையாளபுரி யாதவருடைய கோயில் கொலதாமரம் கோயில்ல திரவியங்காத்த மாட சுவாமி திரவியங்காத்த மாட சுவாமி திரவியங்காத்த சொல்லலை நடுக்காட்டு மாடசாமி மாடத்தி அம்மா காவு மாடசாமி ஐயா அழகு பார்வதி அம்மாள் வடக்கத்தி அம்மாள் மகடாசூர வண்டிக்கார வைரவ கடவுள் என்ன இருக்காருல எங்க இருக்காரு என்ன இருக்காரு அப்ப மகடாசுரன் இவர்தான் மகடாசுரன் அப்ப இவ வடக்கத்தியாலா வடக்கத்தி அம்மாள் வேற அழகாகி அம்மான்னு சொன்னாங்க அது உள்ள இருக்கு அழகு பார்வதியா அழகு பார்வதி அப்படியா ஆமா இந்த அம்மாளுக்கு இந்த 4ஆம் செவ்வா ஐயா மலைக்கு வருந்தியாகி மலைக்கு வருந்தி இந்த உலகம் எல்லாம் நேத்து தான் மழை பேஞ்சிருக்கு ஐயோ வடநாட்டுல இருந்து இப்பதான் புயல் கிளம்பிக்கிட்டு இருக்கு ஆமா பிலிப்பினி நாட்டுல 10,000 பேரை அழிச்சாச்சான் மழை பெஞ்சே 10,000 மக்களை அழிச்சிருக்கு புயல் மழை சுனாமி இல்ல ஐயா புயல் உயிர்வாயிருக்கு நேற்றையில இருந்து ஐயா வருண பகவான் வடக்கிருந்து அப்படியே தெக்காக்க வாராரு எல்லா ஏரியாவிலயும் மழை பெஞ்சிருக்கு இந்த வாடி ஊருக்கு இங்க இந்த கரையாளூர்ல மழை பெய்யல ஏன் பெய்யல அம்மா கொடை முடியணும் சாம கூட மகடன் ஜம்பாரம் வண்டிக்கார வைரவனா பகவான் வந்து பிள்ளையா பிறக்கணும் அப்ப பிடிக்கும் பாருங்க ஜாமத்துக்கு மேல அடைச்ச கதவை திறக்க விடாது எவன காலம் தற்காலம் ஆயாச்சு அப்பிய மாசம் முடிய போகுது ஞாயிற்றுக்கிழமை மாசம் பிறகு காத்திய பிறக்க போகுது திருக்காத்தியம் இந்த கரையாளபுரி யாதவர் குலத்தை எல்லாம் வருண பகவானே வந்து காக்க போறான் சாமி சபையோர்களே பெரியோர்களே சபை நிறையும் தாய்மாரே வடக்குத்தியா வாசலே இன்னக்கிய ரவல ஐயங்கதை சுருக்க பாடி அம்மாளோட கதை பாட கதைகள் பாடே பாடினாலோ சபையோர்களே பெரியோர்களே சபை நேரையும் தாய்மார் 6 பிழை 100 ஆதரித்தார் நினைத்தான் நெய்மணக்கு நெல்லை மாவட்டம் எத்தனையோ தாலுகா இருக்கு ஐயா திருநெல்வேலிக்கு அடுத்து ஆலங்குளம் இருக்கு வீக்கப்பூர் இருக்கு தென்காசி தாலுகாங்கம் சொங்கட்ட தாலுகாங்கம் சொல்லுதோம் வீக்கப்பூர் தாலுகாங்கம் ஆலங்குளம் தாலுகா சங்கரங்கோயில் தாலுகா சொல்லுதோம் அல்லவா கோயில்பட்டி தாலுகான்னு சொல்லுதோம் நம்ம சொல்லல கிடையாது ரெக்கார்டு பேசுது எப்படி என்ன பேசுது ரெக்கார்டு அதனால இந்த ஏரியா கரையாளனூர் என்ன ஆலங்குளம் ஒன்றியம் இருக்கு இருக்கிறது வீக்கப்பூர் தாலுகா ஒன்றியம் இருக்கிறது எல்லாமே ஒரே தாலுகா தான் எப்படி
நம்ம தான் பிரிச்சு வச்சுக்கிட்டோம். ஆமா நம்மளா தான் பிரிச்சுக்கிட்டோம். திருநெல்வேலி ஜில்லா திருநெல்வேலி ஜில்லா தென்காசி தாலுகானுதான் இருக்கு. இப்ப நம்ம பிரிச்சு 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 எழுதி வச்சுக்கிட்டோம். ஆமா அந்தந்த தாலுகாவை பிரிச்சு எழுதி வச்சுக்கிட்டோம். அதனால இந்த கரையாளனூர்ல யாதவ ஒரு கோட்டையில உட்கார்ந்து இருக்கா இருக்கா என ஆதி பராசக்தியாக இலாண்ட கோடியாக பிரமாண்ட நாயகியாக ஆமையா சத்தியாகி சோமாகி சர்கலோநாயகியாக ஆக சத்தியே பார்வதியே வந்து வடக்காக்க ஆமா வந்து கொலுவிருக்காள். இவ எத்தனை அவதாரம் எடுத்திருக்கா? அதானே எத்தனை அவதாரங்களோ எடுத்திருக்கிறாள். ஒரு அவதாரம் 2 அவதாரமா? கிடையாது கிடையாது. ஐயோ ஆண்டவன் 64 திருவிளையாடல். ஆமா இந்த ஆதிபராசக்தி 1008 சொருவம். எந்த பராசக்தி? இந்த பார்வதி பராசக்தி. அந்த பார்வதிக்கு தான் வடக்குத்தி அம்மன் முத்திரை கொடுத்திருக்கிறார். கொடுத்திருக்கிறார்கள். எல்லா அம்பிகை பராசக்தி சக்தி. நம்ம அம்மாவை கும்பிடுதோம். ஆமா அது நம்ம வீட்டுல இருக்க கோயில் எது தெரியுமா? நம்மள பெத்த தாயும் பெத்த தாப்பன் தானே. நம்ம வீட்டுக்குள்ள இருக்க கோயிலை தான் முதல் கும்பிட சொல்லியிருக்கான். தெய்வம் தெய்வம் மூல பொருளே வீட்டுல இருக்கு. யார கும்பிட சொல்லிருக்கான்? இப்ப இவன் கும்பிடுதான். ஆமா அதான் படத்துக்காரன் வாரானே வரது. அந்த அப்பாதான் ஆண்டவன். ஆமா ஐயா நம்மளை பெற்றெடுத்தாரு ஐயா. ஐயா ஐயா அந்த அப்பாதான் ஆண்டவன் பகவான். நம்மளை 10 மாசம் 300 நாள் முற்றும் பெற்று நம்மளை பெத்தாளே பராசக்தி. இந்த அம்மாள நம்மள பெத்தா? கிடையாது கிடையாது. பெத்த தாய் தாய். இவ எப்ப 3வது? எந்த தாய்? இந்த தாய் 3வது வடகத்தியா. முத தாய் நம்ம வீட்டுல இருக்காளாம். ஆமா இருக்கா நம்மள பெத்த தாய். அந்த தாய்க்கு கஞ்சி கொடுக்கமா? எங்க கொடுக்காங்க? அதானே ஆத்தாள அடிக்கான். ஆமா ஆத்தாள அடிக்கான் அடிக்கான் ஓடி ஓடி முடிக்க முடிக்க அடிக்கான். ஐயாவ என்ன சொல்லுதான்? அறுவாலிட்டு வெட்டுதான். ஐயா வர போறோம். அதனால உலக நீதி என்ன சொல்லுது? என்ன? தாய் போன அன்னைக்கு சாப்பாடு போச்சு, தந்தை போன அன்னைக்கு கல்வி போச்சு, போயிடுது. கூட பிறந்த பிறவி போன அன்னைக்கு தோல் போச்சு. ஆமா ஐயா பொண்டாட்டி போன அன்னைக்கு சகலதும் போச்சான். சகலதும் போச்சு எல்லாம் போச்சு. ஆமா அதனால நம்ம தாயும் தகப்பனையும் கோயிலா கும்பிட சொல்லியிருக்கான். ஆமா ஐயோ இப்ப நம்ம அந்த காலத்தெல்லாம் விட்டுட்டோம். விட்டாச்சு. பழைய காலம் கிடையாது. இப்ப டிவில என்ன நாடகம் நடக்கும் அதான் பார்க்கும். ஆமா அதான முக்கியமா. அதனால அம்பிகை பராசக்தியுடைய வரலாறு நடக்கணும். ஆமா ஐயோ தானாகிய பொண்ணு வெள்ளி கயலோ வளரும்
வடிவத்துல ஆதி பராசக்தி பார்வதியும் அந்த கைலாசத்திலே கொலுவிருந்தார் இருந்தார்கள். இறைவன் புகழால ஐயா ஈஸ்வரி அருளாலே அருளாலை இத்தாதி உலகத்தை படைத்தார். படைத்தார் யாரு நம்ம ஆத்தாள் ஐயாவும் சொத்து வாங்கி வைக்காம பத்தியாளா பாதி வாங்கி வைக்கவில்ல. அந்த மகன் நல்லா இருக்கட்டும், இந்த மகன் நல்லா இருக்கட்டும், இந்த மகன் நல்லா இருக்கட்டும், அந்த மகன் நல்லா இருக்கட்டும். நம்ம கண்ணுக்கு பின்னால அவங்க கோடி ஓடியா பிரிச்சுட்டு போட்டோம். பாட்டுமே எவ்வளவு இருக்கோ அவ்வளவு பிரிச்சுட்டு பாட்டுமே. தேடின முதல்ல அவன் பிரிக்கட்டுமே, அதானே வச்சு சாப்பிடட்டுமே, வச்சு இருந்து சாப்பிடட்டுமே. இந்த ஆத்தா தான் அந்த ஆத்தா, அந்த ஆத்தா தான் இந்த ஆத்தா. அதனால ஆண்டவன் ஜெயவரான அம்மை பராசக்தியும் சத்தியம் இத்தாதி உலகத்தை படைத்து அதிலே 3 திரிலோகத்தை படைத்தார். படைத்தார் பகவான். 3 திரிலோகம்னா நம்ம வீடுனா நினைக்கிய கிடையாது. இல்ல நம்ம வயக்காடு நஞ்ச பஞ்சனா நினைக்கிய கிடையாதுல்லோ. 3 திரிலோகம்னா என்ன அதலை என்றும் சுதலை என்ற ஆதி பாதாளம். அதலை என்றால் ஆகாயம், சுதலை என்றால் மத்திய லோகம், ஆதி பாதாளம்னா நம்ம இருக்கப்பட்ட உலகம் ஐயா உலகம். இந்த 3 திரிலோகத்தை படைத்த பகவான் 84 கோடி ஜீவத்தை படைத்தாரா. படைத்திருக்கார் பகவான். நம்ம வீட்டுல இருக்க உயிரை நம்மளால காப்பாற்ற முடியாம வேலைக்கு போறோம். எங்கெல்லாம வெளியூருக்கெல்லாம் போறோம்ல. ஒரு மனுஷன் ஈஸ்வரன், ஒரு மனுஷி பராசக்தி. இந்த சக்தியின் சிவன் படைத்த உலகம்தான் 14 உலகம். 14 உலகம். இந்த 14 உலகமும் எங்க நம்ம பெருக்குள்ளையா இருக்கு? கிடையாது. எலுமிச்சம்பழத்துக்குள்ள இருக்கான். எலுமிச்சம்பழம் இருக்கு. 14 உலகமும் உருண்டைன்னு சொல்லலாங்க பாத்தியாளா? உருண்டை. இந்த உலக உருண்டைன்னு சொல்லலாம்ல. அந்த உலக உருண்டை எலுமிச்சம்பழமா? எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழத்துல இருக்கு. 14 லோகம். இந்த லோகத்தை படைத்த படவுகள் பகவான் 84 கோடி சீவம். சீவத்தையும் படைத்திருக்கார். யானை, எறும்பு, கல்லுக்குள்ள இருக்கும் தேரை, தாயார் வயத்துக்குள்ள இருக்கும் சிசுவு, முட்டைக்குள்ள இருக்கும் குஞ்சு, மற்ற உயிர்களை நம்ம கண்ணால பார்க்கமில்ல. 7 புவனத்தை படைத்த 84 கோடி சிவத்தை படைத்த சத்தியும் சிவனும் பகவானும் பார்வதியும் படைத்தார் உயிர்களுக்கெல்லாம் படியளந்து காத்து ரசிக்க வேண்டுமென்றே அந்த கைலாசபதியில இருந்து சத்தியும் சிவனுமாக இருந்தே படைத்த மானிட மக்களையும் மற்றுள்ள ஜீவங்களை எல்லாத்தையும் படியளந்து காத்து ரசிக்க பகவானும் பராசக்தியும் இருந்து கொண்டே எப்படியெல்லாம் படியளந்து வருகிறார் தெரியுமா? எப்படி என்ன இரவு போய் பவலுவாரா பவலு போய் இரவு வாரா எவரல்ல கிழமையில விடிய கல நேரம் போலே நத்தியவள் படியளந்து சங்கரனர் கை கொடு
இரவு நேரம் வருகுதையோ இரவு நேரம் வளம் பார்வதியா ஆதிபராசக்தி சக்தி ஆண்டவங்கிட்ட 4 மணிக்கு படி எடுத்து கொடுத்தமே கொடுத்தமே பகவான்கிட்ட சாயங்காலம் 4 மணி இல்ல கிடையாது அதிகாலை காலை 4 மணி ஆமா கோழிப்புட 4 மணி அதான் 4ஆம் ஜாமம் என்ன ஜாமம் 4ஆம் ஜாமம் 4 மணிக்கு ஆமையா 84 கோடி ஜீவத்துக்கும் பட்னியா இருந்திரப்படாத செத்து விடப்படாத அடிஞ்சிடப்படாத கூடாதுல்ல ஆதிபராசக்தி அந்த ஆண்டவரை கூப்பிட்டு இறைவா பகவானே நான் அளந்து தந்த படி எல்லாத்துக்கும் அளந்துட்டு வாங்க குறையில்லாம அளந்துட்டு வாங்க சுவாமியோ என்ன அந்த பகவான் படிய கொடுத்தவரை சாயங்காலம் ஆயிட்டுத இரவு ஆயிட்டுத இரவு வந்துடுத என்ன ஆனாரோ யாதானாரோ தெரியலையே என்று பொழுது ஜாயவும் அந்த அம்மை பராசக்தி தேடுதாள் பகவானை தேடினாலாம் எப்படி நம்ம புரிச்சம் காலையில தூக்கிச்சிட்டுல ஜோர வச்சு கொடுத்து காட்டுக்கு அனுப்பி வைத்தோமே அனுப்பி வச்சோம்னா ஆனால் வேலை முடிஞ்சிட்டா வெள்ளன வீட்டுக்கு வந்துருவாரு குறை வேலை கடந்தா வீட்டுக்கு வருவாரா வர முடியாது அது குறைய பார்த்துதானே வர முடியும் அப்படி குறைய பார்க்காம வந்தோம்னு சொன்னால் என்ன வேலை பார்த்தீரு நம்ம வீட்டுக்காரி கேப்பால கண்டிப்பா காப்பா வந்தோன்னு காப்பால வெட்டி சாச்சிட்டியரோ வரப்ப பிடிக்கிட்டியரோ அதுல ஒரு குறை போட்டு வந்தியரோ அந்த குறைய திருட்டு வர வேண்டாமா நீரு இந்த அம்மாக்கா மாதிரி எப்படி பாட்டமா வருத்தமா அவனுக்கு என்ன தெரியும் காட்டுல உள்ள நடைமுறை 442 நரம்பு தெரிக்கிறது முடியுமா உடலை சதுராக்கிட்டு வந்திருப்பாருல வரக்கூடிய புரிஜனை வாங்க உட்காருங்க இருங்க வேலைக்கு போன இடத்துல வேலை அதிகம் ஆயிட்டுதா உங்களுக்கு ரொம்ப களைப்பா இருக்கா இந்த வெந்நிய போட்டிருக்க வெந்நிய குளிங்க அல்ல பொறுக்க குளிங்க ஊத்துங்க மேல ஊத்திங்க சாப்பிடுங்க அதானே பொங்கி இருக்க வச்சிருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு எவ்வளவு சொல்லு வேலை சொல்ல மாட்டேன் இவனு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்காரன் சும்மா வருவானா எப்படி வரமாட்டாங்களா சொரண்டையில ஒரு கடையை சந்திச்சுட்டு தான் வருவான் ஊத்து மலைக்கு போவான் அங்க ஒரு கடையை சந்திப்பான் ஆமா பச்சை பெயிண்ட் கடையா அதேதான் ஆனா ஆதிபராசக்தி ஆண்டவன் பகவான் உலகமெல்லாம் படியளக்க போனவரை காங்கலிய பகவான காங்கலிய எப்ப வருவாருன்னு எதிர்பார்த்தானா சக்தி எதிர்பார்த்திருக்காள் அப்ப பகவான் உலகமெல்லாம் படியளந்து காத்து சலித்து பொழுது சாய இரவு நேரத்தில் தாய்மார்கள்லாம் வீட்டுல விளக்காத்துவா பாத்தியலா ஆமா எனக்கு ஏத்துவா விளக்கு எத்தனை மணிக்கு ஏத்துவானே 6 மணிக்கு அதானே அந்த நேரத்துக்கு வாரார் எப்படி அண்ணன் நடையில வாரார் பகவான் இதை பராசக்தி கண்டா பார்வதி ஆகா சுவாமி படியளந்து காத்து சலித்து வாராரு கால் சொந்து கை சொந்தலா வாராரு பகவான் என்று பகவானுக்கு செய்யும் பரிவாரங்கள் எல்லாம் என் அம்பிகை என்ன பண்ணுதா தெரியுமா செய்தாள் அண்ணா அடடே படியளந்த மன்னனுக்கு பாத பூஜை பண்ணணுமே பரிகாரம் செய்யணுமே ஆண்டவர் பகவானுக்கு ஆம வாட்ட பலவ போட்டு பலவை மேல் நிக்க சொல்லி பாதம் தொட்டு கழகு வாழம் பாதி
மலர் போட்டி பகவான வருகையண்டி பகவான வருகையண்டி சக்தி பாத பூஜை முடிப்பாளா பூஜை முடிப்பாளா பகவானுக்கு ஆள் வளம் கொடுப்பாளா பக்கத்து வீட்டுக்காரி கோல் சொல்லுவா எந்த வயசுக்கு பிறகு புருஷனும் பொண்டாட்டியோ அவ நேருக்கு நேருக்கு இருக்க வயசா இது வயசா இது அப்படி இல்ல நம்ம தாய்மார்கள் சொல்லுவார்கள். ஆனா ஆண்டவன் பகவானுடைய தேவி பராசக்தி அப்படி கிடையாது. பகவானை கண்டால் பாத பூஜையை முடித்தால் வாங்க வாங்க சுவாமி வாங்க பள்ளியறைக்கு வாங்க 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 சுவாமி என்று பள்ளியறையிலே நேருக்கு நேராக சத்தியும் சிவனுமாக இருந்தோ அவளுக்கு நேரம் போவதுக்கு என்ன வேலை பார்த்தாவளா என்ன வேலை பார்த்தார்கள் சொக்கோட்டம் ஆடுவாரா சொக்கோட்டத்தை முடித்து விட்டு சோதி விளையாடுவாரா மயக்கத்திலே இருப்பாரா சொக்கோட்டம் ஆடிய பகவான் பராசக்தி சுவாமி ஆடினாவளா ஆடிருக்கா விளையாடி இருக்காகோ நமக்கு சுவாமி விளையாடவா நேரம் இருக்கு அப்படிலாம் நேரம் இல்ல இப்ப நம்ம சொக்கோட்டம்னா என்னன்னு தெரியுமா தெரியாது ஆதிபராசக்தியா ஆண்டவர அந்த பள்ளியறையில உட்கார்ந்து இருந்து அந்த சொக்கோட்ட மகிமையில இருந்தார்கள். உடனே இறைவன் திருமணத்தை பார்த்து என்ன கேட்கால் இறைவா பகவானே வலது பாவம் நீங்களும் இடது பாவம் நானும் இருக்கேன். வலது பாவம்னா எதுனே கொடுத்துக்கிறேன். வலது பாவம் இடது பாவம்னா எது இதானே இடது பாவம். ஆமா அதுதான் பகவான் கேட்கா பராசக்தி இறைவா பகவானே வலது பாவம் நீங்கள் இடது பாவம் நானும் இருக்கனே. உங்க உடல்ல இருவேரும் ஆமா உங்க உடல்ல நல்லா காட்டுங்க. இறைவன் திருவுடல்ல வலது பாவம் நீங்கள் இடது பாவம் நானும் இருந்து ஒரு உடலோடு ஒரு உயிராக காட்சி கொடுக்குமே இந்த உலகம் எல்லாம் காட்சி கொடுக்கமே சுவாமி. சக்தி இல்லைன்னா சிவன் இல்லை என்றா சக்தி இல்லையே சுவாமி. இது இருவருடைய உண்மை அதான உண்மைதான சுவாமி. இறைவா பகவானே உங்க தத்துவம் என்ன தெரியணும்ல எனக்கு. உங்க உண்மை என்ன அதுவும் பார்வதிக்கு தெரியணும்ல சாமி. உங்க
ஞானம் என்ன? அதுவும் சக்திக்கு தெரியணும்ல சாமி. இதுவரைக்கும் உங்களோடு நான் ஐக்கியமாகி இருந்தேன். இருந்தேனே சுவாமி. உங்க தத்துவத்தை நான் கேட்டதில்லை, உங்க உண்மையை தெரிஞ்சதில்லை. இல்லையே சுவாமி. உங்க ஞானங்களையும் நான் கேட்டதில்லை, அறிந்ததில்லை, கேட்டதில்லை. பராசக்தி என்ன பார்வதி? என் தத்துவங்களையும் ஞானங்களையும் உண்மைகளையும் சொல்லியல நான் சொன்னோம்னா சொல்லிக்கிட்டு இருந்தோம் பார்வதி. ஒரு நாளைக்கு படி அளக்காம மரக்கால கைலாசத்திலே வச்சோம்னா பேசாம நான் சுசுவானி இருந்தோம்னு சொன்னால் அண்ணு பிறந்த அண்ணன் அழியதே ஈசல். ஈசல் அழிஞ்சிருமில்ல. மழை காலத்தில் பிறக்கும், மழை வெறிச்சதும் இறக்கும், இறந்து போகும்ல பார்வதி. அந்த ஈசலுக்கு முதற்கொண்டு நான் படியளந்து ஆகணுமே பார்வதி. ஏன் ராமாயணத்தை வாங்கிட்ட வைக்க முடியாது? நேரம் இல்ல பார்வதி. என் தத்துவங்களையும் உண்மையும் ஞானத்தையும் சொல்லதுக்கு இப்ப நேரம் இல்ல, டைம் இல்லம்போ. நேரம் இல்ல, கிடையாது பார்வதி. இறைவா உங்களை ஆணையிட்டு இருக்கேன். ஆமா சுவாமி, உங்களை நான் இருக்கேன். ஆமா சுவாமி, உங்க தத்துவத்தை தெரியணுமே, சாமியே சொல்லணுமே, உங்க உண்மையை அறியணுமே, உமையவா கேட்கணுமே, ஞானங்களை தெரியணுமே, வாணி தெரியணுமே, அதனால நீங்க சொல்ல வேணும், சொல்ல வேண்டும். அந்த தத்துவத்துக்கெல்லாம் பகவான் அழகா சொன்னார். ஒன்னும் ஒன்றாண்டி உலகமே நான் தான் பார்வதி. பத்தும் பத்தாண்டி உன்னுடைய பகவானும் நான் தான் பார்வதி. நான் அசைந்தா இந்த கரையாள ஊர் அசையும் அசையும்மா. நான் அசையாமல் கைலாசத்தில் இருப்பேனே இருந்தேனா ஆனால் எறும்பு கூட நகலாது. இதுதான் என் உண்மைன்னார் பகவான். பகவான் சொன்னார். நம்ம அதோட முடிச்சாளா? என்ன காக்கா சாமிட்ட சாமி பகவானே எல்லாம் நீங்கள் என்று சொன்னால் சுவாமி என்ன சுவாமி பவல் இரவு